நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கடமை என 14ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கட்சி நிர்வாகிகளிடையே முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக போட்டியிடுவதையும் அவர் உறுதி செய்துள்ளார். புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 14ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. ஆண்டு விழாவையொட்டி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து அவரது ஆன்மீக குருவான அப்பா பைத்தியம் சுவாமிகள், அழுக்கு சுவாமிகள் ஆகியோருக்கு பூஜை செய்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரமேஷ், லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கட்சியினிடையே பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு அறிவித்த மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் குறித்த நேரத்தில் செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற சீர்கேட்டை சரி செய்து தற்போது மத்திய அரசின் நிதி உதவியோடு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டியது மிகவும் அவசியமானது எனவும், புதுச்சேரியில் எண்ணி பார்க்க முடியாத அளவில் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் மக்களிடம் சென்று தேர்தல் பணியாற்றி கூட்டணி கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கடமை என நிர்வாகிடம் தெரிவித்த அவர், கட்சியை பலப்படுத்த 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு மற்றும் 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஒரே நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா வலியுறுத்திய நிலையில் இன்று என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே கூட்டணி கட்சி பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என பேசியிருப்பது பாஜக போட்டியிடுவது முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்துள்ளார். இதனிடையே கூட்டத்தில் கட்சி நிர்வாகி ஒருவர் வைத்திருந்த ரூபாய் 1 லட்சம் பணம் காணாமல் போன நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். कुछ